வணக்கம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏதாவது 3 கோடு, அது எந்த நீளத்துல வேணா இருக்கலாம். அத எடுத்துக்கிட்டா, அத வச்சு ஒரு முக்கோணத்த உருவாக்கிட முடியுமா? ஒருவேளை முடியாதுன்னா, ஏன் முடியாது? இன்னைக்கு நாம வடிவியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விதிய பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுதான் முக்கோண அசமத்துவம். வாங்க, இத இன்னும் கொஞ்சம் சுலபமா யோசிச்சு பார்க்கலாம். உங்க கையில 3 குச்சிகள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நீளம். இப்போ அதோட முனைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முக்கோணத்தை உங்களால உருவாக்க முடியுமா? எல்லா நேரத்திலயும் இது சாத்தியம்தானா? பாருங்க, இந்த கேள்விக்கான பதில் முக்கோணங்களோட ஒரு அடிப்படை ரகசியத்துல ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த ரகசியத்தை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த விதிக்கு பேரு தான் முக்கோண அசமத்துவம். இதோட கருத்து ரொம்பவே சிம்பிள். அதாவது, ஒரு முக்கோணத்தோட எந்த 2 பக்கங்களோட நீளத்தை நீங்க கூட்டினாலும் அந்த கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட எப்பவுமே அதிகமா இருக்கணும். இது நாம கணக்குல எப்படி சொல்லுவோம்னு பார்த்தா, இதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்களை ஏ பி சின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏவையும் பியையும் கூட்டுனா வர்ற விடை சியை விட அதிகமா இருக்கணும். அதே மாதிரி பியையும் சியையும் கூட்டுனா அது ஏவை விட பெருசா இருக்கணும். கடைசியா ஏவையும் சியையும் கூட்டுனா அது பியை விட பெருசா இருக்கணும். இந்த மூணுமே ஓகே ஆனா மட்டும்தான் அது ஒரு முக்கோணம். சரி, விதிய மட்டும் பேசிட்டு இருந்தா போதுமா? வாங்க, சில உதாரணங்களை வச்சு இத நம்ம நேரடியாவே சோதிச்சு பார்க்கலாம். முதல் உதாரணம் இதோ. உங்ககிட்ட 4, 5 அப்புறம் 7 சென்டிமீட்டர் நீளத்துல 3 கோடுகள் இருக்கு. இத வச்சு ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுமா, முடியாதா? மனசுல ஒரு பதில நினைச்சுக்கோங்க. சரி, நீங்க நினைச்ச பதில் சரியான பார்க்கலாமா? முதல் கண்டிஷன், 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா 9 வருது. இந்த 9 7 விட பெருசா? ஆமா, கரெக்ட். அடுத்தது, 5ஐயும் 7ஐயும் கூட்டுனா 12. இது 4 விட பெருசா? நிச்சயமா. கடைசியா, 4ஐயும் 7ஐயும் கூட்டுனா 11. இது 5 விட பெருசா? ஆமா. பாத்தீங்களா, 3 கண்டிஷனுமே சரியா வந்துருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆமா, இந்த அளவுகளை வச்சு நம்மால உறுதியா ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியும். சரி, இப்போ அடுத்த உதாரணம். 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், அப்புறம் 6 சென்டிமீட்டர். இப்போ உங்க பதில் என்ன? வாங்க செக் பண்ணலாம். இங்க பாருங்க, முதல் டெஸ்ட்லயே நமக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. ஆனா இந்த 5 3வது பக்கமான 6 விட பெருசு இல்ல, சின்னது. ஒரே ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனானே போதும், மத்தத நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதனால முடிவு ரொம்ப தெளிவு. இந்த நீளங்களை வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கவே முடியாதுங்க. இங்க நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த விதி விட பெரியதாக இருக்கணும்னு தான் சொல்லுது, விட பெரியதாக அல்லது சமமாக இருக்கலாம்னு சொல்லல. இந்த ஒரு வார்த்தை வித்தியாசம்தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த வித்தியாசம் ஏன் அவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஒருவேளை 2 சின்ன பக்கங்களோட கூட்டுத்தொகை 3வது பக்கத்துக்கு சமமா இருந்தா, அதாவது 2, 3, 5ன்னு அளவுகள் இருந்தா என்னாகும்? அந்த 2 சின்ன கோடுகளும் அந்த பெரிய கோடு மேலேயே தட்டையா படுத்துடும். பார்க்க ஒரு நேர்கோடு மாதிரி இருக்குமே தவிர ஒரு மூடிய முக்கோண வடிவம் வரவே வராது. ஒவ்வொரு தடவையும் இந்த 3 கண்டிஷனையும் செக் பண்றது கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? இத இன்னும் ஈஸியா செய்ய ஒரு ஷார்ட்கட் இருக்கு. வாங்க, அதையும் பாத்திரலாம். இந்த ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற 3 அளவுல 2 சின்ன பக்கங்கள் எதுன்னு பாருங்க. அத 2யும் எடுத்து கூட்டுங்க. இப்போ வர விடை இருக்கு இல்லையா? அது 3வது பக்கத்தை, அதாவது அந்த 3லயே பெரிய பக்கத்தை விட அதிகமா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா போதும். அவ்வளவுதான். இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். 6, 8, 10. இதுல சின்ன பக்கங்கள் 6, 8. 2யும் கூட்டுனா 14. இந்த 14 இதுலயே பெரிய பக்கமான 10 விட பெருசா? ஆமா, அவ்ளோதாங்க. ஒரே ஸ்டெப்ல இது ஒரு முக்கோணத்தை உருவாக்கும்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இந்த விதிய வச்சு நாம வேற என்னெல்லாம் செய்யலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கோணத்தோட 2 பக்கங்கள் மட்டும் உங்களுக்கு தெரியும்னா, 3வது பக்கம் எந்த நீளத்துல இருக்கலாம்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்முலாவும் ரொம்ப சுலபந்தான். 3வது பக்கத்தை நாம எக்ஸ்னு வச்சுக்கிட்டா, அந்த எக்ஸோட நீளம் மத்த 2 பக்கங்களோட வித்தியாசத்தை விட அதிகமாவும் அதோட கூட்டுத்தொகையை விட கம்மியாவும் இருக்கணும். அதாவது அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம கிட்ட 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்னு 2 பக்கங்கள் இருக்கு. அப்போ 3வது பக்கம் எந்த நீளத்திலிருந்து எந்த நீளத்துக்குள்ள இருக்கலாம்? வாங்க கணக்கு போடலாம்.
முதல்ல அதோட குறைஞ்சபட்ச எல்லைய கண்டுபிடிக்கலாம். 8க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 3. இதுதான் லோயர் லிமிட். அடுத்து அதிகபட்ச எல்லை. 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13. இதுதான் அப்பர் லிமிட். அப்போ 3வது பக்கம், அதாவது எக்ஸ் 3 சென்டிமீட்டரை விட அதிகமா இருக்கணும், ஆனா 13 சென்டிமீட்டரை விட கம்மியா இருக்கணும். நல்ல கவனிங்க, சரியா 3ஆவோ இல்ல 13ஆவோ இருக்க முடியாது. அதுக்கு நடுவுல தான் இருக்கணும். நீங்க நினைக்கலாம், இந்த விதியெல்லாம் கணக்கு புத்தகத்தோட சரி. ஆனா உண்மை அதல்ல. நாம ஒவ்வொரு நாளும் இத அனுபவ ரீதியா உணர்றோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏங்கிற இடத்துல இருந்து சீங்கிற இடத்துக்கு போகணும். நேரா போறது தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட். ஆனா நீங்க சுத்தி பீங்கிற இன்னொரு இடம் வழியா போனீங்கன்னா, நீங்க பயணம் செஞ்ச மொத்த தூரம், அதாவது ஏபி கூட்டல் பிசி, எப்பவுமே அந்த நேரான தூரத்தை விட அதிகமா தான் இருக்கும். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில பாக்குற முக்கோண அசமத்துவம். இப்போ உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த விதி தெரிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல கட்டடங்கள் கட்டுறதுல இருந்து விண்வெளி பயணம் வரைக்கும் இந்த முக்கோண அசமத்துவம் வேற எங்கெல்லாம் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?